வணக்கம். மென் செய்திகள். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி மகபூபாளையத்தில் உள்ள சிவகாசி நாடார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் 80 வயதான முதியவரும் சமூக சேவகியுமான திருமதி பஞ்சவர்ணம் வேலுச்சாமி அவர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். இது பற்றி அவரது மகனும் நேதாஜி தேசிய இயக்க ஒருங்கிணைப்பாளருமான நேதாஜி சுவாமிநாதன் கூறுகையில், தனது தாயார் வயதான காலத்திலும் இளைஞர்களுக்கு வாக்களிப்பது பற்றிய கடமையுணர்வை உணர்த்துவதற்காகவே வாக்களிக்க வந்துள்ளார் என்றும், தனது தகப்பனார் வேலுச்சாமி அவர்கள் முன்னாள் விமானப்படை வீரராக இருந்தார். அதே கடமை உணர்வுடன் தனது தாயார் பஞ்சவர்ணம் வேலுச்சாமி அவர்கள் தளராத வயதிலும் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வாக்குச்சாவடிக்கு சக்கர நாற்காலியில் வந்து வாக்களித்தது இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு பெரும் எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் அமைந்து உள்ளார் என்று தெரிவித்தார். எனக்கு வயசு 80. 68 இருந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். எதையும் விட்டது இல்லை. லீவுக்கு கூட ஊருக்கு வந்துடுவோம். இப்போ ஜனநாயக கடமையை நம்ம செய்யணும். இப்போ நான் வந்து ஓட்டு போட்டுருக்கோம். இதே மாதிரி எல்லாரும் வந்து வீட்டில் இருக்காங்க. உங்கள் கடமைகளை செய்யுங்க. நமக்கு என்னன்னு நினைச்சிங்கன்னா பாதிப்பு நமக்கு இதை உணர்ந்து எல்லாருமே வாங்க. இன்னும் நேரம் நிற்கு, நேரம் ஆச்சுன்னு நினைக்காதீங்க. வந்து கடமைகளை செஞ்சு தேசத்துக்காக நடைபெறுகிற தேர்தல், இதை எல்லோரும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நம்ம நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு நாம் செய்வோம். என்னுடைய தந்தை விமானப்படை வீரர், என்னுடைய அம்மாவும் ஒரு தேசபக்தர். அதனால் இவ்வளவு சிரமம் எடுத்து அவங்க இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க, வாக்களித்தாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில். ஜெய்ஹிந்த். மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.